எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ மொபைல் ஃப்ரேமுக்கு உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். இது எப்படி அப்படிங்கிறது கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு மூணு ஆப் இருந்தால் போதும். என்னென்ன ஆப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர், இன்னொன்று ஸ்னாப் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், இன்னொன்று பிக்சல் லேப். இந்த ஸ்னாப் மோட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம மொபைல் ஃப்ரேம் எடுக்க போகிறோம். இந்த பிக்சல் லேப் பண்ண வேண்டிய விஷயத்தை உங்களால் வேறு ஏதாச்சும் ஆப்லையும் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விஷயம். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும்தான் இது. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆப் வச்சு செஞ்சாலும் சரி, இதில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி செஞ்சாலும் சரி. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்கள் என்னாலையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்துட்டு 9:16 அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கீழே 4வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு 2வது ஆப்ஷனை காட்டும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இவ்வளோ தான். இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பிஎன்ஜி அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் பிஎன்ஜியில் மட்டும்தான் வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கும். இது அல்ட்ரா இல்லை எந்த மாதிரி வேணாலும் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்ட பின்னாடி உங்களுடைய ஸ்னாப் மோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்னாப் மோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரி டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் காட்டும். நான் கூகுளில் போய் நான் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிக்சல் 3 அதை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இதே கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு காட்டும். இதை கிளிக் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு காட்டும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நாம டிரான்ஸ்பரண்ட்டாக வச்ச ஒரு இமேஜ் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் கீழே பெயிண்ட் ஐக்கான் இருக்கும். இந்த பெயிண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணி அப்படிங்கிறத ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. குறைச்சி விட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரேம் வந்து சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஆப்பில் போட்டு நீங்கள் அதை செஞ்சால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் kinemaster யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா kinemaster ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். நான் வந்து 9:16 சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு எல்லோ கலர் வந்து கொடுத்து வச்சிட்றேன். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த ஃபோன் பேக்ரவுண்ட் லேயரை வைக்கணும். இதுக்கு லேயர் கிளிக் பண்ணி இதுக்கு மேலே நம்ம ஃபோன் லேயர் வைக்கணும். அதனால் லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி ஸ்னாப் மோட் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் நான் ஸ்னாப் மோட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்படி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதையும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிட்றேன். இதுக்கு மேலே அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோவை எடுத்து போடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வச்சுருக்கேன். ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ. நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ராப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே தேவையில்லாத போர்ஷன்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. நான் வந்து கீழே இருக்கக்கூடியது மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லேயரை, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் லேயரை கிளிக் பண்ணுங்கள். இந்த பக்கம் லெஃப்ட்டில் மேலே புள்ளி இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பேக்வேர்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கச்சிதமாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா கச்சிதமாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மொபைல்லையே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இதில் கிடச்சிரும். இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்பை செய்ய வேண்டிய விஷயத்த வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஆப் இருக்குது அதிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதிலே செஞ்சுக்கோங்க. இந்த ஸ்னாப் மோட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஆப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்கள்கிட்டயே இருக்கும். இந்த ஸ்னாப் மோட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது ஒரு உங்களுக்கு இருக்கும். குட் பை.